கர்த்தர் நல்லவர். வெல்கம் டு த சாட்டர்டேஸ் ப்ராட்காஸ்ட் ஆஃப் ஜெபமே ஜெயம். இந்த ஜெபமே ஜெயத்தோடைய இந்த சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் உங்களுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கமும் மகா பெரியது நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாம் ஒன்று கூடி வர வைத்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு பெரிய உதவிகளை செய்வாராக. ஜெபம் பண்ணுப்பா. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனிலே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. பிதாவை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. எங்கள் எல்லாரையும் கர்த்தாவே ஒரே மனமாய் ஆண்டவரே ஜெபமே ஜெயம் கூடுகைக்கு ஜெப கூடுகைக்கு ஒன்றிணைத்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. பிதாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினால இடத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தம் கொடுக்கிற தைரியத்தோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றினதே அதுக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்த ஆண்டவரே எங்களை மீட்டிங்ல அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மேலே நீங்கள் பாராட்டின மகா பெரிய தயவுக்காகவும் அன்பிற்காகவும் கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோட இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உடைய பிரசன்னம் எங்கள் மேல இருக்கட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. சங்கீதம் 112 இந்த புது வருஷத்துல நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஜீவ வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இந்த வார்த்தைகள். ஆண்டவர் சொல்றார் யோவான் 6:63, என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். எப்படி நம்ம உடலுக்கு உணவு முக்கியமோ, நம்முடைய ஆவி மனிதனுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஜெபிக்க போகும். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக இந்த வார்த்தைகள் அப்படியே உள்ள போகணும். பெரிய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் அதை வாசிக்கிறேன். சங்கீதம் 112, Praise the Lord, Hallelujah, Blessed அப்படின்னு வார்த்தை வருது. பாக்கியவான் வருதுல தமிழில். இங்கே Blessed அதுக்கு பிராக்கெட்டில் போட்டிருக்கிறாங்க. Happy, fortunate and to be envied is the man who fears the Lord, who worships the Lord, who reveres the Lord and who delights greatly in his commandments. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், you are happy, you will be happy, and you are fortunate. நீங்க ஏற்கனவே அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறீங்க, இன்னும் ஒரு நாட்களில் பெரிய அதிர்ஷ்டசாலி ஆவீங்க. and you are to be envied. எல்லாரும் விசேஷமாய் தேவ தூதர்கள் ஆச்சரியப்படுற விதத்தில், தேவ தூதர்களுக்கெல்லாம் உங்களுக்கு எனக்கு இருக்க அந்தஸ்து இல்லை. உன்னதங்களிலே அவரோட தேவனோடு நாம் சிங்காசனத்திலே விற்றிருக்கிற அந்தஸ்து உங்களுக்கு எனக்கு தான் கிடைச்சிருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம அந்தஸ்து அதிர்ஷ்டசாலி என்கிற அந்தஸ்து தான். இன்னும் ஒரு நாட்களில் அது அதிகமாக வெளியரங்கமாய் காணப்படும். அவே ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு நாளும் மனம் தளர்ந்தே போயிடக்கூடாது. ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு அவர் கேரண்டரா இருக்கிறார். அவர் தான் அழைத்தார். அவரே அதை நிறைவேற்றி முடிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பவர்ஃபுல், அவர் வல்லவர், அவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்ம அவரோடு கை கோர்த்து அவருடைய திட்டங்களோடு இணைந்து அவருடைய இந்த வாக்கு தத்தங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள், இந்த உபதேசங்கள் இதோடு கூட நாம் சேர்ந்து வேலை செய்யும் போது அற்புதங்கள் நடைபெறுகிறது. உங்களுக்கு மீண்டுமாய் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள், சந்தோஷமானவர்கள். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பொறாமைப்படத்தக்க இருக்கிற அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் நடக்கும்போது. ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையில் பிரியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம் படி சங்கீதா.
அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். எஸ், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அதை பத்தி பார்த்தோம். விசுவாசிங்க, தினைக்கு சொல்லுங்க, என்னுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவனாகிய என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எடுத்து பார்த்தோம் 3வது வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து கொஞ்ச நாட்களிலே அதிகமாக தியானிக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம்னாலே மக்களுக்கு புரியல. நான் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கு இருக்கிற நிலை அது கொஞ்சம் உயர்ந்தாலும் அது ஐஸ்வர்யம் தான். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். உயர்வு கர்த்தருடைய சித்தம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, you may prosper in everything. you may prosper in everything. எல்லாவற்றிலும் வாழ்வுதான் கர்த்தருடைய ஆசை. இதெல்லாம் ஆழமாய் நம்முடைய மனதில் பதிக்க வேண்டிய வார்த்தைகள். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட ஒரு வேதனையை கூட்டார். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இது ஐஸ்வர்யத்தை தரும், அதோட ஒரு வேதனையை கூட்ட மாட்டார். இப்போ ஐஸ்வர்யம் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்றோம். ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்லும் போது ஆசீர்வதிக்கிறவரை வேணான்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஏன் ஐஸ்வர்யத்தை வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு? நம்ம உலகத்துல மக்கள் தேடி அலைகிறது போல அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அலையவும் கூடாது. அன்று சொல்றாரு, அஞ்ஞானிகள் அலைந்து தேடி திரிகிறது போல நாம் தெரியக்கூடாது. செல்வந்தன் ஆகணும், ஐஸ்வர்யவான ஆகணும்னு தீவிரிக்க கூடாது. இதுவே பொழுதுடைய எண்ணமா இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைகள், இதற்குள்ள நம்ம பிரியமா இருந்து பாருங்கள், பிரியமாக இருந்து கடைபிடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஆவியானுடைய உதவி தேவைப்படுது. நம்ம வாழ்கிறோம், ஒவ்வொரு நாளும் சவால்கள் வருகிறது, ஒவ்வொரு நாளும் விதவிதமான காரியங்கள் நடைபெறுகிறது. இதில் எப்போதும் இதை ஃபோக்கஸ் பண்ணி மனதை இதில் செலுத்தி, மனதை இதுக்கு நேராக நிறுத்தி, இதை தான் கீழ்ப்படிவேன், இதை தான் படிப்பேன், இதை தான் வாசிப்பேன், இது சொல்கிறபடி தான் நடப்பேன், இப்படிப்பட்ட இது சொல்கிறது போல தான் ஒரு கணவனாக இருப்பேன், இது சொல்கிறது போல தான் ஒரு மனைவியாக இருப்பேன், வேதம் சொல்கிறது போல தான் நான் குடும்பத்தை நடத்துவேன், வேதம் சொல்கிறது போல நான் கோவப்பட மாட்டேன், வேதம் சொல்கிறது போல் நான் இச்சை அடக்கத்துடையவனாக இருப்பேன், வேதம் சொல்கிறது போல் ஆவியின் கனிகளை கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வாழ்றது இருக்கு பாருங்க. இதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், எல்லாவற்றிலும் விருத்தி, எல்லாவற்றிலும் ப்ராஸ்பரிட்டி, எல்லாவற்றிலும் செழிப்பு. அப்போ இதை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு. இன்னும் கர்த்தரையா விசுவாசிக்கிறதுக்கு இதை என்ன மோட்டிவேட் பண்ணுது. சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இல்லை. அரசாங்கத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வாங்க எல்லாரும் போய் ஊழியம் பண்ணுங்க, எல்லாருக்கும் இது தரோம். அரசாங்கம் நமக்கு சப்போர்ட்டாக இல்லை. அவ்வளோ சவால்கள் இருக்குது. ஊழியக்காரனா எனக்கு அவ்வளோ சவால்கள் இருக்கிறது. குடும்ப தலைவனாய் சவால்களை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி தான் நீங்களும் உங்களுடைய தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் வெவ்வேறு விதத்தில் சவால்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இதன் மத்தியில் நமக்கு எங்கேருந்து வருது ஐஸ்வர்யம்? எங்கேருந்து வருது ஆசீர்வாதம்? எங்கேருந்து வருது ஆஸ்தி? முன்னோர்கள் சொத்து எத்தனை பேருக்கு இருக்கு? கோடி கோடியா தாத்தா முன்னோர்கள் கொள்ளு தாத்தா சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிலர் தான் இருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் அதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்னே ஒன்று தான் நான் சொல்கிறேன் பாருங்க, அப்படி கண்களை உலகத்தின் மேலே இல்லை, கர்த்தர் மேலே வைக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேலே வைக்கணும். அவருடைய திட்டங்கள் மேலே வைக்கணும். அவருடைய திட்டம் ஆசீர்வாதம், அவருடைய திட்டம் ஐஸ்வர்யம், அவருடைய திட்டத்தில் ஆஸ்தி இருக்கு. இப்படி ஒருத்தர் செம்மையானவனா இருக்கும்போது, இப்படி ஒருத்தன் கர்த்தருக்கு பயப்படும் போது அவன் பாக்கியவானா இருக்கிறான். இந்த பாக்கியனா என்னது? என்ன பாக்கியம் செஞ்சா அவன்? கர்த்தர் அவனுக்கு என்ன பாக்கியத்தை தராரு? அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கு, அவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுது. அது மட்டுமா, அவன் வீட்டுல ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கு. ஏன் கர்த்தர் அந்த வீட்டுல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்? எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அதனாலதான் நீங்களும் நானும் ரொம்ப மன உறுதியா இருக்கணும். செழிப்புக்கு விரோதமாய் நாம் பேசவே கூடாது. செழிப்புக்கு விரோதமாய் பேசுவது கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறதற்கு சமம். ஆகவே
தேவ பிள்ளைகள் இதை தாழ்மையோடு நாம் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறவர் மட்டும் கிடையாது, மீதம் எடுக்க வைக்கிறவர். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எத்தனை சொல்றீங்க? வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் மனுஷனுக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசு. நான் விசுவாசிக்கிறோம் ரொம்ப பெருசு. அதனால வாசிக்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிறேன்ற. வானம் பரியந்த உயர்ந்து பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறன்ற. அதுவும் சொல்றாரு, தீமைக்கல்ல செழிப்புக்கு எதுவான திட்டங்கள். எத்தனை வசனம் பாருங்க. இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துல இவ்வளவு வசனங்களை வேதத்துல எடுத்து காண்பிக்கணும். அப்போ மனதை சரியாய் நம்ம டியூன் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். நீதிமொழியில் 23 பார்க்கிறோம். கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நம்மளால ஒவ்வொரு வசனமும் கோட் பண்ண முடியல. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஒவ்வொருவருடைய வீட்டில் இருக்கணும். இன்னைக்கு உங்க வீட்டில் இல்லை அதனால நீங்க பாக்கியவான்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு உங்க வீட்டில் ஐஸ்வர்யம் இல்லை அதனால நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க நான் சொல்ல வரல. நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஏற்கனவே பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்காய் கர்த்தரை உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறவைகளை நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பிக்கணும். அதற்கு இதெல்லாம் எனக்கு வசதி இருக்குன்றது வசதி தெரியணும். ஆகவே இந்த ப்ரொஃபைல் பிக்சர் நான் சொன்ன சங்கீதம் 112ன்றது ஒரு பெரிய ப்ரொஃபைல் பிக்சர். உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற பிக்சர். இந்த பிக்சர் ஒரு நாளும் பொய்யாய் போகவே போகாது. பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. ரொம்ப உற்சாகமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்களுக்குரிய யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு காக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ எப்படி பண்றாரு? ஆஸ்தியை கொடுக்குறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. இதுக்கு எப்படி நடக்கும்? உபாகம் 8:18 ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலனை தராரு, ஞானத்தை தராரு, கிருபையை தராரு, யுக்திகளை தராரு. உங்களுக்கு தெரியாது எப்படி நடக்க போகுது, ஆனால் அவருக்கு தெரியும். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவார். நம்ம செய்ய வேண்டியது தொடர்ந்து சோர்ந்து போகாமல் மன உறுதியோடு, மன தெளிவோடு, மனம் பொருந்தி, இந்த வார்த்தையோடு மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை. ஆமென். சோம்படலாமா? உங்க வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் பெருகட்டும். இந்த புது வருஷத்துல புது கிருபைகள் பெருகட்டும். முக்கியமாய் எங்கள் மக்கள் நீங்கள் கடன்லேருந்து வெளியே வரணும். சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிதாவை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவ தயவு பெருகட்டும், தேவ இரக்கம் பெருகட்டும், உங்களுடைய ஞானம் பெருகட்டும். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் நம்ம சமூகத்தை நின்று ஜெபிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், எல்லா கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே, பாவத்தை சுமந்து தீர்த்தீரே, சாபத்தை சுமந்து தீர்த்தீரே, அதே போல எங்கள் தரித்திரத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே. எப்படி நாங்கள் உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோமோ, உங்களுடைய தரித்திரத்தினால் நாங்கள் செல்வந்தர்களானோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் வலது கரத்தினால் நீர் எங்களை தாங்குவீராக, தாங்கி பிடிப்பீராக, உதவி செய்வீராக. தொடர்ந்து கிருபைகள் எங்களை அதிகமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். வார்த்தைக்கு பயப்படுற எங்கள் மேல் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீரே. வார்த்தைக்கு நாங்கள் பயப்படுகிறோம் கர்த்தாவே. வார்த்தையின்படியே எங்களுக்கு செய்வீராக. அனுக்கிரகம் ஏராளம் தாராளமாய் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தால் எங்கள் மக்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், செழிப்புக்காக ஜெபிக்கிறோம், முன்னேற்றத்துக்காக ஜெபிக்கிறோம், கடன் பிடியிலிருந்து அவர்கள் வெளிவர ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியார் உதவி செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த நாள் இனிய நாளா இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் செய்கிற காரியங்களாக வாய்க்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதியிலும் இந்த நாளில் ஜீவன் உண்டாகி இரவும் அற்புதமாய் நாங்கள் தூங்கி ஆண்டவரே மீண்டுமாய் நாளைய தினத்துல ஜெயத்துல அற்புதமாய் கலந்து கொள்ள உதவி செய்வீராக. இடைப்பட்டது வேளையிலும் வருகை இருக்கும் என்றால் எங்கள் அன்போடு எடுத்துக்கொள்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை பிரஸ்தாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.